அவங்க 2 பேர் இல்லாம காரியமே நடக்காது. எதா இருந்தாலும் இவர் அவர கேட்பாரு, அவர் இவர கேட்பாரு. காலையில 5 மணிக்கு ஃபோன் பண்ணுவாரு சிவாஜி. "டேய் கணேசன் பேசுறேன். கூப்பிடு அவன மேஜர" அப்படின்னுவாரு. எந்த கணேசன்? நான் கேட்பேன். எத்தனையோ பேர் ஃபோன் பண்ணுவாங்க சார் நடிகர் வீட்டுக்கு. சிவாஜி கணேசன்டா அப்படின்னுவாரு. உடனே ஓடி போய் சொல்லுவேன். இவர் படுத்துன்னு இருப்பாரு உள்ள. "ஏப்பா சிவாஜி பேசுறாரு இந்த நேரத்துலயா? 5 மணிக்கு." "சரி குட்றா ஃபோன் பண்ணி பேசுறேன்." "என்ன சொல்றான் உன் தம்பி?" "இல்ல சார் நீங்க 5 மணிக்கு ஃபோன் பண்ணா அவனுக்கு ஆச்சரியமா இருக்காதா?" அப்படின்னு. அந்த மாதிரிலாம் பேசுவாரு. அதே மாரி எம்ஜிஆர் பேசினாருன்னு வச்சுக்கோங்க, அசந்து போயிடுவேன் நானு. "ஏய் எம்ஜிஆர் பேசுறாருப்பா, எம்ஜிஆர் பேசுறாருப்பா." எடுத்திருக்கீங்களா ஃபோன்? நான் எடுத்திருக்கேன். எத்தனையோ தடவ ஃபோன் பண்ணியிருக்கேன் எம்ஜிஆர். அப்படியா? அடேயப்பா! அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது சார். பெரிய விஷயம் சார் அதெல்லாம். அவங்களுக்குள்ள இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் பெரிய விஷயம் தான். அப்புறமா ஏதோ சம்திங் ராங் ஆயிடுச்சு அவ்வளவுதான். சிவாஜி சார் கட்சி ஆரம்பிக்கும்போது கூட வந்து கூட மேஜர் சாரம்பி இணைஞ்சிட்டாங்க இல்லையா அதுல? ஆமா. அந்த அளவுக்கு அவர் மேல ஒரு மதிப்பு எல்லா இதுக்கும் போனாரு கூட. சிவாஜியோடவே போவாரு. எல்லாம் பேசுவாரு, வருவாரு. சிவாஜி போறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் அந்த கூட்டத்துல போய் பேசுவாரு. நல்லா பேசுவாரு. அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. அவரு வராங்கறதுக்கு முன்னாடியே போய் கூட்டம் கூட்டுறது இவர்தான். சிவாஜி வந்து கொண்டிருக்கிறார், வந்து கொண்டிருக்கிறார். "டேய் நீ பேசுடா முதல்ல" அப்படின்னுவாரு சிவாஜி. இவர் பேசி முடிச்ச உடனே அவரு வந்து பேசுவாரு.